நாம் ஒரு நாட்டின் மேலே படையெடுத்து போகிறோம் அப்படின்னா எடுத்த உடனே படை வீரர்களை கூட்டிகிட்டு படையெடுத்து போகிறது நம்மளுடைய பாரம்பரியமான வழக்கத்தில் கிடையாதுங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பகை நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆணரைகளையும் முதல்ல போய் கவர்ந்துட்டு வந்துடுவாங்க. ஆணரைகள் அப்படின்றது கால்நடைகள், அதாவது ஆடு மாடு பசு இந்த மாதிரியான விலங்குகளை முதல்ல நாம் போர் புரிய போகிற அந்த பகை நாட்டு அரசன்கிட்ட இருந்து கவர்ந்துட்டு வந்துடுவாங்க. அப்படி கவர்ந்து வரும்போது அந்த கவர்ந்து செல்லக்கூடிய வீரர்கள் தலையில் வெற்றி பூவை சூடியிருப்பாங்க. அப்போது வெற்றி பூவை சூடி வீரர்கள் போகிறாங்க அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய மற்ற பொதுமக்களே நம்ம என்ன கணிச்சுக்கலாம், இவங்க பகை நாட்டு அரசன் மேலே போர் தொடுக்க ஆயத்தம் தெரிவிக்கிறதுக்காக அவர்களுடைய ஆணரைகளை கவர்ந்து வருவதற்காக போகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது தொல்காப்பியர் 2ஆவதாக எதை குறிப்பிடுறாரு?